வணக்கம், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார்ன் மஷ்ரூம் பிரியாணி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பிரியாணி மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்களை எல்லாத்தையும் உள்ளே அந்த கடாயில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி இலை 2 பட்டை, 1 நட்சத்திரப்பூ, 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், கடல் பாசி, 2 அன்னாசி மொக்கு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 ஜாதிபத்திரி, கிராம்பு ஒரு 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம். இது இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் பிரியாணி இலை, பட்டை, நட்சத்திர சோம்பு, அன்னாசி மொக்கு, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை ஆட் பண்ணதும் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். கூடவே ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு உள்ளே ஆட் பண்ணுறேன். இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் அந்த பிரியாணி மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காளானை உள்ளே ஆட் பண்ணிடலாம். காளானை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க, காளான் உடஞ்சிரும். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இது கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் பாசுமதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை மட்டும் உள்ளே ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணியோட அரை மூடி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசியை உள்ளே ஆட் பண்ணிடலாம். அரிசியை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்போவுமே அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணிக்கு கொஞ்சம் அதிகமான அளவு உப்பு இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாயிரும். இப்போ அதை ஒரு மூடி போட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். என்னோடய குக்கருக்கு 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கர் என்ன அளவுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ விசில் வந்து நல்லா அடங்கிருச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது கூட நம்ம தனியாக வேக வச்சுருக்கிற கார்ன் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. கார்னுக்கு நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே ஆவியில் வேக வச்சு அதை அப்படியே சேர்த்துருக்கேன். நான் இட்லி பாத்திரத்தில் தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் நெய் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கார்ன் மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.